டெல்லி சென்றிருக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? நாளை நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ள தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அந்த கூட்டத்தினுடைய இடைவெளிக்கு இடையே பிரதமரை தனியாக சந்தித்து மனு கொடுப்பதற்கான ஒரு கோரிக்கையை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். நேரம் தனக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தமிழ்நாடு முதல்வர் அலுவலகத்திலிருந்து பிரதமர்களுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும், நாளை நீதி ஆயோக் கவுன்சிலுடைய நிர்வாக குழு கூட்டத்தின் பொழுது அவகாசம் இருந்தால் பார்ப்பதற்கான ஒரு நேரம் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவல் பிரதமர் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவலாளர் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 9:30 மணி முதல் நீதி ஆயோக்குடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவியை விடுவிக்கப்படாமல் இருக்கும் நிதியை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்திய மனுக்களை அவர் பிரதமரிடம் வழங்குவதற்காக இந்த ஒரு அவகாசம் கோரிக்கை கேட்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. டெல்லியினுடைய பாரத் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு இடையே அவர் பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. காலை முதல் மாலை வரை அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் பங்கேற்கவிருக்கும் நிலையில் பல்வேறு மத்திய அமைச்சர்களையும் அவர் அந்த கூட்டத்தின் இடையே சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கேபினெட் அமைச்சர்களான நிதின் கட்கரி உள்ளிட்டோரை அவர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும், தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை நிலுவையில் இருக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு மனுக்களையும் அவர் அப்பொழுது வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.